இந்நாளின் வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு கூட வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெப சிந்தையோடு இந்நாளின் வழிபாட்டிலே பங்கேற்போம். எங்கள் வார்த்தையாம் கடவுளை ஆண்டவரே, வேளையிலே கர்த்தாவே உடைய சன்னிதானத்திலே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உடைய பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தாவே, அப்ப நாங்கள் குடும்பமாகவும் ஆண்டவரே உடைய பிரச்சனத்தை நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம். நீரே கர்த்தாவே எங்களுடன் இருந்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் உடல் பொருள் ஆவையின் பொருள் கர்த்தாவே முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு சிந்தையோடும் உண்மை தொழுது கொள்வதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீரே கர்த்தாவே எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் உயிருள்ள கடவுளாய் இன்றும் எங்கள் வாழ்வின் நிலைகளை கர்த்தாவே உன் சித்தத்திற்கு ஏற்றபடி உங்கள் நோக்கத்திற்கு ஏற்றபடி கர்த்தாவே எங்களை மாற்று உருவாக்கம் செய்ய நீ வல்லமை கொண்டு ஆண்டவர் என்பதை உணர்ந்து பார்த்த கர்த்தாவே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொள்கின்றோம். இவ்வழிபாட்டின் தொடக்க முதல் நிறைவு பறிந்தோம் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை பாதைகளை வந்து இறக்கி வைக்கவும் ஆண்டவரே உங்களிடத்திலே கர்த்தாவே நாங்கள் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுவிடவும் நீர் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் இவ்வழிபாட்டை நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவர் மீட்பராகிய கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். இவ்வழிபாட்டுக்கு தொடக்கமாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய கிறிஸ்தவ நாமாவளிகளிலே 276 பாடல், கிறிஸ்தவ நாமாவளிகள் 276 பாடல், சுத்த ஆவி என்னில் தங்கும் என்ற பாடலை நாம் பாடி கடவுளை போற்றி துதிப்போம்.
அனைவரும் இணைந்து நம்முடைய வழிபாட்டு புத்தகத்தில் 94ஆம் பக்கத்தில் உள்ள 3ஆம் வழிபாட்டு முறையை பின்பற்றி கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இதயமும் உடையவனாய் வீணானதை பற்றிக் கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. நம்முடைய கடவுளாகிய ஆண்டவருக்கும் மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிகொடாமல் போனோம். நமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுள் கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நெருங்குண்டதுமான இதயத்தை புறக்கணியர். வருந்தி உழைத்து வாரம் செலுத்துகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அழைத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இடைக்காத்து தருவேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையும் பாவம் செய்தேன் என்பேன். அனைவரும் சேர்ந்து எழுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எழுதியத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோற்றத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்வோம். மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்துள்ளோம். உமது திரு வசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையை காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். நாம் ஒரு நிமிடம் அமைதியாயிருந்து கடவுள் உணர்த்தக்கூடிய பாவ குற்றங்களை நம் மனத்தாழ்மையுடன் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உண்மையுடன் நாம் அறிக்கை செய்வோம். செய்பாவம் நினைந்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலனும் இல்லை. செய்பாவம் நினைந்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலனும் இல்லை. அப்பாண்டவரின் பாவம் நிறைந்தவர்களாக பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு தருணமும் ஆண்டவரே, எங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய பாவ வழிகளுக்கு நாங்கள் இணங்க தராதவர்கள். ஆண்டவரே, நாங்கள் உன் பிள்ளையாய் வாழ ஆண்டவரே, நீர் எங்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடப்பதற்கு துணை வேண்டுகின்றோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு துணை இருந்தால் மட்டுமே கர்த்தாவே எல்லா பாவங்களிலிருந்தும் நாங்கள் விலகிவிடத்தக்கதாக உமக்கு சாட்சியாய் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களால் கூடும். ஆண்டவரே, நீரே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையுமாய் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பின் சந்தோஷத்தை தந்து உண்மையாய் நாங்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது உம் பிரசனத்தை விளக்க செய்து கர்த்தாவே எங்களை நீர் ஆசீர்வதித்திடுவீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகின்றோம். அனைவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கடவுளை உமது கிருபையின்படி எனக்கு இருக்கும், உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க
என்னை முற்றிலும் கழுவியதும். என் பாவம் வரை என்னை சுத்திகரிக்கும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையின் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிடத்தில் சிருஷ்டியும், நிறைகரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் வசனங்கள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 28 முடிய. Genesis chapter 1 verses beginning from 1 to 28. In the beginning God created the heaven and the earth was without form and void, and darkness was upon the face of the deep. And the Spirit of God moved upon the face of the waters, and God said, "Let there be light." And there was light. And God saw the light that it was good, and God divided the light from the darkness. And God called the light day, and the darkness he called night. And the evening and the morning were the first day. And God said, "Let there be a firmament in the midst of the waters, and let it divide the waters from the waters." And God made the firmament, and divided the waters which were under the firmament from the waters which were above the firmament, and it was so. And God called the firmament heaven, and the evening and the morning were the second day. And God said, "Let the waters under the heaven be gathered together unto one place, and let the dry land appear," and it was so. And God called the dry land earth, and the gathering together of the waters called he seas. And God saw that it was good. And God said, "Let the earth bring forth vegetation, the plants yielding seed, and the fruit tree yielding fruit after its kind, whose seed is in itself upon the earth." And it was so. And the earth brought forth vegetation, and plants yielding seed after its kind, and the tree yielding fruit, whose seed was in itself after its kind. And God saw that it was good. And the evening and the morning were the third day. And God said, "Let there be lights in the firmament of the heaven to divide the day from the night, and let be for signs and for seasons and for days and years, and let them be for lights in the firmament of heaven to give light upon the earth." And it was so. And God made two great lights, the greater light to rule the day, and the lesser light to rule the night. He made the stars also. And God set them in the firmament of heaven to give light upon the earth, and to rule over the day and over the night, and to divide the light from the darkness. And God saw that it was good. And the evening and the morning were the fourth day. And God said, "Let the waters bring forth abundantly the moving creatures that has life, and fowl that may fly above the earth in the open firmament of heaven." And God created great sea creatures and every living thing that moves, which the water brought forth abundantly after their kind, and every winged fowl after its kind. And God saw that it was good. And God blessed them, saying, "Be fruitful and multiply, and fill the waters in the seas, and let fowl multiply in the earth." And the evening and the morning were the fifth day. And God said, "Let the earth bring forth living creatures after their kinds, cattle and creeping things, and beasts of the earth after their kinds." And it was so. And God made the beasts of the earth after their kinds, and cattle of their kinds, and everything that creeps upon the earth after its kind. And God saw that it was good. And God said, "Let us make man in our image, after our likeness, and let them have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over the cattle, and over all the earth, and over every creeping thing that creeps upon the earth." So God created man in his own image.
In the image of God created he him, male and female created he them. And God blessed them, and God said unto them, Be fruitful and multiply, and fill the earth, and subdue it, and have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over every living thing that moves upon the earth. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 14 முடிய. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பெருந்துங்கள், ஆறுதலை அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனைகளின் 18ஆம் பாடல் சர்வ வலிமை கிருபைகள் நிறைந்த சர்வேசா என்ற பாடலை பாடி நாம் கடந்து கொள்வோம். Sarva
நாளுக்காக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 18 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 18 முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கும் ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியிலிருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அருளை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததாயும் இருவரும் கருப்புள்ள பட்டயமாகும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே ஊடுருவி சென்று ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை முற்றிலுமாய் ஒழிக்கவும், ஆண்டவரே எங்களை பண்படுத்தி எங்களை உருவாக்கவும் உமக்கான வல்லமையுள்ள கருவிகளாக ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் செயல்படுவதற்கு எங்களை தூண்டக்கூடிய ஆற்றல் உங்களுடைய வார்த்தைக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நேரத்திலுமாய் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய வல்லமையின் வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும்படி எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொள்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி
ஆண்டவரே நீர் காட்டுகின்ற ஆண்டவரே உங்கள் வழியில் நடந்து வர ஆண்டவரே இந்த உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது நீர் எங்களோடு பேசுகின்ற சத்தத்தை நாங்கள் கேட்டு எங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்தது. நீரை பொறுப்படுத்திவிடும் ஆசீர்வதியும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற நாமத்தை வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருத்துவ ஞாயிறாக, அதாவது மூவரை கடவுளை போற்றுவதன் நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். This Sunday is observed as Trinity Sunday. இந்த நாளுக்கென்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு We worship the Triune God. நாம் தொழுகின்ற மூவரு கடவுள். Trinity அல்லது மூவரு கடவுள் அல்லது திருத்துவம் என்ற சொல் திருமறையை நாம் எங்கும் காண முடியாது. ஆனால் அந்த சொல்லாடலில் இருக்கக்கூடிய அந்த கடவுளின் ஆழ்தன்மையை வெவ்வேறு நிலைகளில் அதை நாம் அந்த வெவ்வேறு ஆழ்தன்மை கொண்ட ஒரே உன்னதமான கடவுளை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினர்களாக அல்லது சீர்திருத்த திருச்சபை என்று சொல்லக்கூடிய ரிஃபார்ம் சர்ச்சஸாக நாம் இந்த திருத்துவத்தை ஒரு கோட்பாடாக நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையாக நாம் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நம் திருச்சபையில் நாம் வழிபடுவோமானால் நம்முடைய திருச்சபைக்கு கிறிஸ்துவை அறியாத ஒரு நபர் இவர்கள் யாரை வழிபடுகிறார்கள், அவர்களுக்கு என்று பல கேள்விகள் உண்டு. இவர்களும் நம்மை போல பல தெய்வங்களை கொண்டு வழிபடுகின்றவர்களாக இருக்கிறார்களா என்றால் 3 கடவுள்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறு கேள்விகளை கொண்டு நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் ஒரு வழிபாட்டை வந்து அவர்கள் கவனித்தாலே அதை புரிந்து கொள்ளத்தக்கதாய் நமக்கு இருக்கின்ற அடிப்படையான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த விசுவாச பிரமாணம் இல்லையா? இந்த விசுவாச பிரமாணத்தில் கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக அவர் மனித கோலத்தை எடுத்து இந்த உலகத்திலே வந்தார், மனிதனாக வாழ்ந்து பாடுகள் மரணத்தை அவர் இந்த மனிதனாக நாம் சந்தித்த ஒவ்வொரு கட்டத்தையுமாய் எப்படி பாவம் இல்லாத ஒரு நபராக அணுகினார் என்பதை, உயிர் தெழுந்து மரணத்தை ஜெயித்தவராய் தூய ஆவியராக என்றும் நம்மோடு வாழ்பவராய் நம்மை திருச்சபையாக இணைந்து இந்த விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்தும்படி அவருடைய 2ஆம் வருகையின் வரையிலுமாய் கூட நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதை அந்த விசுவாச பிரமாணங்களின் வழியாக நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா கூறுகளும் மூவரு கடவுளின் ஆழ்தன்மையை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதுவும் அந்த எசேயா விசுவாச பிரமாணத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர் தெய்வத்தில் தெய்வமான், ஜோதியில் ஜோதியானவர் இல்லையா? மெய்தேவனில் மெய்தேவனான், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். அப்படி ஆண்டவரை விளக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விளக்கங்களும் கூட ஆண்டவரை இந்த பரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவராய் நாம் திருமறையிலே ஆண்டவர் தம்மை தொடர்பு படுத்துவதற்கு மனிதனுக்கும் எல்லா படைப்புக்கும் தன்னை தொடர்பு படுத்துவதற்கு வெவ்வேறு ஊடகங்களை மனிதர்களின் வழியாகவும் அல்லது படைப்புகளின் வழியாகவும் அவர் தம்மை வெளிப்படுத்தி வந்ததை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்தப்படுவதற்கு ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக மேகத்தோடும் அக்னித்தோடும் அவர்களுக்கு முன் சென்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியது. பெரும் அருள் செயல்கள் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு முன்பாக செயல்படுத்துவதன் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை இயற்கையின் வழியாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கலாம். தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நியாயாதிபதிகளை கொண்டு தம்முடைய மக்களை மீட்டெடுக்கின்ற பணிகளில் செயல்படுவதை நாம் பார்க்கலாம். தூதுவர்களாக மோசே போன்றவரை அனுப்புவதன் வழியாக, நியாயாதிபதிகளை அனுப்புவதன் வழியாக, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை மக்களோடு தொடர்புபடுத்திக் கொள்ளவும், தம்முடைய படைப்பு அனைத்தோடு தொடர்புபடுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாது மனித கோலம் எடுத்து அந்த வார்த்தை என்பது மாம்சமாகி நம்மிடையே வாசம் செய்யும்படியாகவும் நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாகவும் அவர் ஒரு விடுதலையாக செயல்படும்படியாக நம்மை போலவே
வெளிப்படுத்திக் கொண்ட கடவுள். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுமகனாய் மனுஷகுமாரனாய் நம்மிடையே வந்து வாசம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுபோல ஆண்டவர் எப்படியாய் நம்முடைய மக்களோடும் தன்னுடைய படைப்பானைத்தோடும் அவர் தொடர்பு படுத்திக் கொண்டார் என்பதை தான் இந்த மூவொரு கடவுளின் ஆழ்தன்மையிலேயே நாம் பார்ப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். மோசே ஆண்டவரை பார்ப்பதற்கு பயந்தார். அவர் தெய்வத்தில் தெய்வமாய் ஜோதியில் ஜோதியாய் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஒளியை காணக்கூடாதபடிக்கு முகத்தை மறைத்துக் கொண்ட ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு இடைவெளி அங்கு கடவுளுக்கும் படைப்புக்கும் இருந்தது. ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்? படைப்பனைத்தோடு தொடர்பு படுத்தின கடவுள். அவர் எப்படியெல்லாம் தொடர்பு படுத்தி இருந்தார் என்பதை அந்த சேரக்கூடாத ஒளியை வாசம் பண்ணுகின்ற கடவுள், அப்படிப்பட்ட கடவுள் எப்படி மாம்சமாய் நம்மிடையே வந்து தங்குவதன் வழியாய் இந்த மன உருவேற்றலின் வழியாய் ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் நமக்கு அவர் வெளிப்பட்ட கடவுளாக இருக்கின்றார். ஒரு விலங்கினம், ஏதாவது ஒரு அனிமல், ஒரு நாய்க்குட்டியோ ஏதோ கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் புரியுமா? புரியாது. 1 × 1 × 1 என்ன 1 என்பது அதுக்கு புரியாது. ஆண்டவர் நம்முடைய புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பக்குவத்துக்கு நம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பல நேரத்தில் அந்த குழப்பமே இதுதான், 3 கடவுளா 1 கடவுளா? அந்த கோட்பாட்டின் நிலையை நாம் அதை புரிந்து கொள்ள நேரிட்டால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த திருத்துவத்தை ஒரு அனுபவமாக நாம் புரிந்து கொள்வோமானால் கடவுளின் தன்மைகள் எப்படியாக வெவ்வேறு நிலைகளில் அவர் வெளிப்படுத்திக் கொண்டு அதை மனுக்குலம் விடுதலைக்கு நேராக வழிநடத்தப்படுகின்றது என்பதை நாம் அனுபவங்களின் வழியாக புரிந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவரின் ஆழ்தன்மையை புரிந்து கொள்வது நமக்கு சாத்தியமாகும். முதலாம் நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 1ஆம் அதிகாரம் தொடக்க நூல் என்று சொல்லப்படுகின்ற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எல்லா படைப்புகளையும் படைத்ததை நாம் பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக படைப்பாளராகிய கடவுளோடு அங்கு இருவேறு ஆழ்தன்மையுடைய நபர்கள் இருந்தார்கள் என்பதை முதல் 2 வசனங்களிலேயே நாம் பார்க்கலாம். என் திருமறை முழுவதையுமாய் நாம் வகுத்து பார்ப்போமானாலும் கூட பழைய ஏற்பாட்டு முழுவதும் படைப்பாளராகிய கடவுளின் செயல்பாடுகளும் அதிலே ஆண்டவர் மனிதனாக தம்மை வெளிப்படுத்தின நற்செய்தி பகுதியிலே இந்த வரலாற்று மனிதனாய் கடவுள் தெய்வகுமாரனாக இருந்தாலும் மனுமகனாய் இந்த உலகிலே பிறந்து அவர் செய்த அருள் செயல்கள், அவருடைய திருப்பணிகள், அவருடைய இந்த உலக வாழ்வு முழுவதையுமாய் அந்த நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கலாம். அதோடு கூட வருகின்ற அதை பின்தொடர்ந்து வருகின்ற நிருபங்கள் புத்தகங்களிலே தூய ஆவியாரின் செயல்பாடு எப்படி திருச்சபையில் இருந்து தூய ஆவியார் என்றென்றும் மக்களோடு வாழக்கூடிய ஒரு கடவுளாய் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த திருத்துவம் என்பது நம்முடைய திருமறையின் ஒட்டுமொத்த நூல்களையும் பார்க்கலாம். அதோடு கூட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆங்காங்கே அந்த திருத்துவ தன்மைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி தான் இந்த ஆதியாகமத்திலே நாம் பார்க்கின்ற ஒன்று. அங்கு படைப்பாளராகிய கடவுள் இருக்கிறாரு. தூய ஆவியார் எப்படி இருந்தாராம்? 2ஆம் வசனத்திலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? அவர் வார்த்தையாக கடவுளின் ஞானமாக பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லுகின்ற பொழுது அங்கு வார்த்தையாகிய கடவுள் இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுதான் நற்செய்தியாளர் யோவான் தன்னுடைய 1ஆம் அதிகாரத்திலே கடவுளின் இருத்தல் நிலை, எப்படி வார்த்தையாகிய கடவுள் இணையான கடவுளோடு கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரோடு துணையாய் படைப்பின் பொழுது இந்த உலகத்தின் தோற்றத்தின் பொழுது உடனிருந்து செயல்பட்டார் என்பதையும், எப்படி அவர் ஒளியாக இந்த உலகத்திலே வந்து மாம்சகோலம் எடுத்து ஒளியாக வந்து விடுதலையின் செயல்பாட்டிலே தூய ஆவியரை கொண்டு வெளிப்படுத்தி நம்மை நடத்தி வந்தார் என்பதையும் சொல்லப்படுகின்றது.
அப்போ படைப்பாளராகிய கடவுள் இந்த உலகத்தை சந்திக்கின்ற பொழுது உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தது? 2ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ படைக்கின்ற பொழுதே உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது என்ற அந்த 2 சொல்லாடல்களுக்கு வெவ்வேறு திருமறை மொழிபெயர்ப்பை நாம் பார்க்கின்ற பொழுது the world was waste, it was desolate, it was empty, it was void, it was formless, it was full of disorder என்று சொல்லப்படுகிறது. அதாவது அது பாழடைந்ததும் வெறுமையுமாய் ஒழுங்கின்மையுமாய் ஒன்றுக்கும் பயன்படாத வீணடிக்கப்பட்டதாய் இருந்த ஒரு நிலையில்தான் படைப்பாளராகிய கடவுள் தம்முடைய படைப்பை அந்த ஒழுங்கின்மையை நீக்கும்படியாக, அந்த வெறுமையை நீக்கும்படியாக அவர் உருவாக்குகின்றதை, அவர் படைக்கின்றதை நாம் பார்க்கலாம். அப்படி படைத்து என்ன பண்றாரு? அவர் ஒன்னொன்னா உண்டாக கடவுது என்று சொல்லுகின்ற பொழுது அனைத்தையும் தோற்றுவிக்கின்றார். அதை படைக்கின்ற கடவுளாய் படைப்பது மட்டுமல்லாமல் அந்த வெறுமையான காரியம் என்னத்தெல்லாம் படைச்சார் நம்ம பார்க்கலாம். அதை பிரிப்பார். இருள் முற்றிலும் இருளடைந்த ஒரு நிலையிலிருந்து அந்த உலகத்தை இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கின்ற கடவுளாய், நிலத்தையும் ஆகாயத்தையும் தண்ணீர்களையும் ஆகாயத்தையும் பிரிக்கின்ற கடவுளாய் அதை உருவாக்குகின்றார். உருவாக்கி என்ன பண்றாரு? அதை நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். எப்படியெல்லாம் நிரப்பினாரு நம்ம பார்க்கலாம். அந்த வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அதிலே ஒளி சுடர்களை, பெரும் சுடராகிய சூரியனையும் சிறிய சுடராகிய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அங்கே வச்சு நிரப்புறார். அதே போல வெட்டாந்தரை ஏற்படுத்தி அதிலே எல்லா விதமான ஜீவ ராசிகளையும், எல்லா விதமான கால்நடைகளையும், எல்லா விதமான உயிரினங்களையும், செடிகளையும் தோற்றுவிக்கின்றார், தோன்ற செய்கின்றார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் படைத்து அதை நிரப்புகின்ற ஆண்டவராய் அங்கிருந்த அந்த வெறுமையை அவர் முற்றிலுமாய் இல்லாமல் ஆக்குகின்றார். ஆனா இந்த படைப்பதற்கு ஆதாரமாக இருந்த அந்த ஒழுங்கின்மையான ஒரு காரியம் என்ன என்றால், நம்முடைய வாழ்வுக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதே போல ஒரு வெறுமையும் ஒரு ஒழுங்கின்மையும் நம்முடைய வாழ்விலே அந்த ஒரு பாழடைந்த நிலை என்பது அதிலே நம்முடைய ஆண்டவர் படைப்பாளராகிய கடவுள் நம்மை புதிய படைப்பாக உருவாக்க அவர் ஆயத்தமாக்கிறார். இப்ப நாம வாழ்கின்ற சூழ்நிலையை இருக்கலாம். நம்ம கிட்ட பாழடைஞ்ச ஒரு வாழ்க்கை நிலை இருக்கு. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இழப்பை சந்திக்கின்ற பொழுது ஒரு வெறுமை ஏற்படுகின்றது. இது ஒரு உடல் சார்ந்த, உறவுகள் சார்ந்த ஒரு வெறுமை ஒருபுறம். நம்முடைய தனிப்பட்ட நம்ம வாழ்விலும் கூட நமக்கே உரிய ஒரு வெறுமையின் நிலை, நாம் ஒன்றுக்கும் பயன்படாத ஒரு chaotic situation, அல்லது ஒரு வேஸ்டான ஒரு பாழடைந்த ஒரு வாழ்க்கை நிலை நம்முடைய வாழ்விலும் கூட இருக்கிற தனிப்பட்ட வாழ்விலை நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த வெறுமையும் ஒழுங்கின்மையுமான ஒரு நிலை படைப்பாளராகிய கடவுள் நம்மை உருவாக்க, நம்முடைய வாழ்வை ஒழுங்குபடுத்த, நம்முடைய வாழ்வை அவர் நிறைக்க, வெறுமையான பாத்திரமாய் நாம் இல்லாதபடிக்கு நிரம்பி வழிகின்ற பாத்திரமாய் அவர் நம்மை மாற்றும்படியாக நம்முடைய படைப்பாளராகிய கடவுள் செயல்படுகின்றார். அப்படி செயல்படுவதோடு அவர் தொடர்பு படுத்திக் கொண்டு அவர் நம்மை படைக்கின்ற பொழுது நம்மை வெறுமையா ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொருவரையும் நாம் படைத்திருக்கிறார். ஒருவேளை ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு பொருளை அதை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் எந்த ஒரு சிந்தையும் தேவையில்லை. ஒரே பாக்கெட் போல ஒரு 1000 பாக்கெட் படைச்சே போகணும் இல்லையா? அதுக்கு யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் படைக்கின்ற பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் கொண்டு நம்மை அவர் படைத்திருக்கின்றார். நமக்கே உரிய தனித்துவம், நமக்கான குரல் நமக்கு மட்டும்தான் இருக்கும். நம்மை போல உரிய கண்பிடிகள் நமக்கு மட்டும்தான் இருக்கும். நம்மை போன்ற ஒரு கையொப்பம் போடக்கூடிய ஒரு அந்த வரைபடம் நம்முடைய விரல்களில் மட்டும்தான் இருக்கும். நமக்கே உரிய ஆழ்தன்மைகள் வேறு யாருக்குமே இல்லை. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆழ்தன்மைகள் உண்டு. அதே போல ஆண்டவர் படைப்பனைத்தையும் படைக்கின்ற பொழுது ஒரு சில விலங்கினங்கள் பறக்கக்கூடிய ஒன்றாய், நீந்தக்கூடிய ஒன்றாய், குழி தோண்டக்கூடிய ஒன்றாய், தனக்கே உரிய ஒரு ஆற்றல்களோடும் தனக்கே உரிய ஒரு செயல்பாடுகளோடும் படைப்பை ஆண்டவர் படைக்கிறார். அதோடு
ரசிக்கிற கடவுள். எவ்வளவு அழகாக படைச்சிருக்கிறேன், எவ்வளவு அழகான காலங்களை, எவ்வளவு அழகான திறமைகளை நான் ஒவ்வொரு படைப்புக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி படைச்சு பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொரு படைப்பையும் அப்படியே மனுக்குலத்தை உருவாக்குகின்ற பொழுது ஆண்டவர் அவரை தனக்குள்ளே யோசிக்கிறார். 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதிலே ஆண்டவர் அந்த பன்மைத்தன்மை, அந்த மூவரு கடவுள் வெளிப்பாட்டை அங்கு கூறுகின்றதை நாம் கவனிப்பது அவசியம். ஒரு plurality in Godship. அங்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சரி, நான் இனிமே இப்போ மனுஷனை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்ல கடவுள், உண்டாக்குவோமாக. அப்போ அங்கு கடவுள் மைந்தராகிய வார்த்தையாகிய கடவுளையும் தூய ஆவியராகிய கடவுளை கொண்டு இந்த படைப்பு முழுவதையும் அவர் உருவாக்கி இருக்கின்றதை கவனிப்பது அவசியம். அப்படி மனுக்குலத்தை உருவாக்குகின்ற பொழுது கடவுள் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, என் சாயல போல, என்ன போல, என்னுடைய உருவிலே நான் மனுக்குலத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணினார். என் சாயல் எக்ஸாம்பிள், நம்ம இந்த உலக வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய பெற்றோரை போலவே இவர்களும் செயல்படுகிறார், அவங்க அம்மா போலவே, அவங்க அப்பா போலவே சொல்லும்போது நமக்கு ஒரு குஷியா, ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதுபோல ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய சாயல் நம்மிலிருந்து வெளிப்படும்படியாக கடவுள் தம் சாயலில் நம்மை உருவாக்குகின்றார். அவருடைய சாயல், அவருடைய குணாதிசயங்கள் நம்மை வெளிப்பட வேண்டும். படைப்பாளராகிய அந்த ஒழுங்கின்மையான ஒரு சூழ்நிலையில் ஒழுங்கை ஏற்படுத்துவது அவருடைய குணாதிசயம். வெறுமையாய் இருந்த ஒரு காரியத்தில் பயன்படாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை அனைவருக்கும் பயனுள்ளதாய் மாற்றக்கூடிய ஒரு செயல்பாடு அவருடையது. நாம் என்ன யோசிக்கின்றோம்? மனுகுலமாக நாம் படைக்கப்பட்டு திருமறையின் வார்த்தைகளையே நாம் புரட்டி புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையில் நாம் என்ன யோசிக்கின்றோம்? கடவுளுக்கு சமானமாக சற்றே சிறியவராய் நம்ம படைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து படைப்புகளும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற சொல்லாடல்கள் நம்மை படைப்போடு நம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், அவற்றை அடக்கி ஆள வேண்டும், அவை நம்முடைய கட்டுக்குள் இருக்கிறது என்று ஒரு ஆதிக்கத்தின் நிலையில் நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் கடவுள் அதை பண்படுத்தி உருவாக்கி பயன்படுத்தி பெருக செய்து நிரப்புகின்ற ஒரு காரியத்தில் இந்த படைப்பாளரின் சாயலை அவர் செயல்படுத்தி அந்த குணாதிசயத்தை நம்மில் எதிர்பார்க்கிறார். நாம பார்க்கலாம், மனுஷன்தான் வந்துட்டு கடவுளுக்கு மகிமையாய் உயிர் படைப்பாய் கடவுள் படைத்தார் என்று சொல்லி. ஆனால் அப்படி பார்த்தா கடவுள் முதல் யார் படைச்சிருக்கணும்? மனுஷர்களை படைத்திருக்க வேண்டும். ஆனா நீங்க பார்க்கலாம், 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என்று 6 நாட்களும் வெவ்வேறு படைப்புகளை படைத்து விட்டு இந்த 6ஆம் நாள்ல தான் மனுக்குலத்தை அவர் படைக்கிறார். ஏன் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அதை படிச்சுட்டு எல்லாத்தையும் நீங்க ஆடி பண்ணிக்கணும்னு சொல்ற அந்த சொல்லாடலுக்கு கீழே செடிகளும் அல்லது விலங்கினங்களும் உனக்கு உணவாக, உங்களுக்கு ஆதாரமாக நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார். அப்ப இந்த சொல்லாடலில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் சார்புடையவராய் இருக்கிறோம். நாம் மேன்மையுடையவராய் இல்லை, மாறாக நாம் செடிகளோடும் அல்லது பறவைகளோடும் அல்லது விலங்கினங்களோடும் நம்முடைய பிழைப்புக்காக, உயிர் பிழைக்கும்படி நாம் அவற்றை சார்ந்திருக்கின்றோம். அப்படி சார்ந்திருக்கின்ற ஒரு நிலையில் அவைகளையும் பெருக செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புடையோராய், அந்த படைப்பின் உக்ரானக்காரராய் இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகின்றோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை தோன்ற செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் கூட நம் பாவம் இழைத்தவர்களாய் அந்த சாயலை முற்றிலுமாய் நம்மிலிருந்து வெளிப்படுவதற்கு தடையாய் இருக்கின்ற ஒரு காரியத்தில் தான் அந்த சாயலை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் மனித உருவெடுத்து வார்த்தை மாம்சமாகும்படி நம்மை அழைத்தார். ஏன்னா கடவுளுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்குது படைப்பின் மீது. அந்த படைப்பின் கடவுளின் சிந்தையை ஒரு நம்ம வெளிப்படுத்தும்படியாகத்தான் அந்த காடோடைய மைண்ட நமக்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் குமாரனாகிய கடவுள் நமக்கு என்று
அனுப்பப்பட்டார். அந்த வார்த்தையாகிய கடவுள் நம்மில் செயல்படுவதற்கு, நம்ம ஆண்டவருடைய சாயலை மீட்டெடுப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கும் சக நம் வாழக்கூடிய இடங்களிலே வேற்று சமயத்தை அல்லது வேற்று மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது அவர்கள் நம்மை கிரிட்டிசைஸ் செய்யக்கூடிய அல்லது நம்மை தாக்கக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய சொல்லாளர்களின் வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால், உங்க கடவுள் ஏசுநாதர் அவர் என்ன பண்ணுவாரு, வெறும் 2000 வருஷத்துல இருந்து தானே உங்களுடைய சமயம் தோன்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பல கேள்விகள் நம்ம இடையே வரும். அப்பொழுது நாம் எப்படி நாம் ஆண்டவரை நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் நாம் எப்படியா நாம் மறுமொழி சொல்லி இருக்கின்றோம் என்பதை சிந்திப்பார்கள். இந்த படைப்பை நாம் கவனிக்கின்ற பொழுது அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த ஒரு நாள்ல இதை படைச்சார், ஒரு நாள்ல அதை படைச்சார், ஒவ்வொரு நாள்லயுமே இதெல்லாம் படைச்சு முடிச்சாரு. ஆனால் அதையும் விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது விஞ்ஞானம் என்ன சொல்லப்படுகிறது, எவ்வளோ பில்லியன் வருஷங்கள் எடுத்து இந்த உலகம் உருவானது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுக்கும் இந்த வரலாற்று சார்ந்த ஒரு நிலையிலும் அதாவது விஞ்ஞானம் சார்ந்த ஒரு நிலையிலும் திருமறைக்கும் உள்ள ஒரு இழுவை நிலை என்னவாக இருக்கிறது என்று நாம் பல வேளைகளில் சிந்தித்து பார்ப்போம். திருமறையும் அது கூட ஆதாரமாக சொல்லக்கூடிய வார்த்தை சங்கீதம் 90 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். 4ஆம் வசனத்தில், உமது பார்வையில் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போன்று. அப்போ we can see that science is complementing our faith. நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமறை வார்த்தைகளை, ஆண்டவரின் படைப்பின் அந்த ஆற்றலை வரலாற்றில் சான்றாகத்தான் இந்த விஞ்ஞானம் இருக்கின்றதை நாம் கவனிப்பது அவசியம். அதோடு கூட வார்த்தையாகிய கடவுள் ஆண்டவரோடு படைப்பின் பொழுதே இருந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த யோவான் 1ஆம் வசனமும் கூட, அதோடு சங்கீதம் 90:2 நாம் பார்க்கலாம். அங்கு ஆண்டவர் உலகமும் பூமியும் உருவாவதற்கு முன்பு அனாதையாய் நீர் என்றென்றைக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். அப்ப இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவர் வார்த்தையாகிய கடவுளாய் இருந்திருக்கிறதை கவனிப்பது அவசியம். அப்போ என்றென்றைக்கும் யுக யுகமாய் நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவரின் இருத்தல் நிலையை நம்மோடு நம்மை வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்ற ஆண்டவராய் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பெருமையின் நிலைகள் என்னென்ன, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒழுங்கின்மையின் நிலை என்னென்ன, எந்தெந்த பாவ நிலைகளை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நாம் அனுமதித்து ஆண்டவரை நாம் ஒரு இருட்டறைக்குள்ளாக வரவழைக்க நாம் தடை செய்து கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய வாழ்விலே என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த கடவுள் நம்மை புதிய படைப்பாக மாற்றும்படி, கிறிஸ்துவுக்குள் வாழும்படி அழைக்கின்றார். அது ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான ஒரு குடும்ப உறவை போன்ற கடவுளை புரிந்து கொள்ள இந்த திருத்துவத்தின் புரிதல் நமக்கு உதவி புரியட்டும். நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, தண்ணியுடைய தன்மைகள் வெவ்வேறு டெம்பரேச்சர்ஸ்ல மாறுகிறது போல அந்த ட்ரினிடேரியன் காடை நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி, அதே போலதான் நம்ம ஒவ்வொருவரின் செயல்பாடும் கூட அந்த ஒவ்வொரு கடவுளின் அந்த அனுபவத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த படைப்பாளராகிய கடவுள் நம்முடைய வாழ்வை வீட்டுருவாக்கம் செய்ய நம்மில் தமக்குரிய அந்த சாயல் ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழும்படியாக நம்மளை அழைத்த கடவுள். ஆனால் அந்த பரிசுத்தம் நம்மை இல்லாமல் போயிற்று. நாம் நீதிக்கேற்ற ஒரு வழியில் வாழ வேண்டியவர்கள், ஆனால் அநீதியின் செயல்பாடு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கிருபையும் சத்தியமும் நிறைந்த இந்த கிருபையும் நீதியும் உடையவராய் ஆண்டவருடைய சாயல் நாம் வெளிப்படும்படியாக அந்த கிறிஸ்துவின் சாயல் நம்மிலே ஒருவேளை மழுகடிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையில் மூவொரு கடவுள் தூய ஆவியார் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கக்கூடியவராய், நம்முடைய வாழ்வை மீண்டுமாய் உருவாக்கக்கூடியவராய் கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாக வாழ இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவின் தன்மைகளை நம்மிலிருந்து வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்மிலிருந்து சுட்டெரிக்கவும் புதிய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு புதிய படைப்பாக நாம் வாழவும் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருப்பான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் புதியவர்களாய் வாழ ஆசை கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த இருள், எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெறுமை, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கின்மை, வாழடைந்த ஒரு நிலை, பயன்பாட்டுக்கு உதவாத ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தையும் நீ சந்தித்து, அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே விழுந்திருக்கின்ற உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக உங்களுடைய ஒரே குமாரனைக்காக கர்த்தருடைய கடவுள் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை கொண்டு கர்த்தாவை எங்களை புதுப்பிக்கும்படியாக உங்களுடைய தூய ஆவியின் செயல்பாடுகளை கொண்டு கர்த்தாவை அப்பா நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்படி கர்த்தாவை அப்பா உங்களுடைய மகிமையை கர்த்தாவை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தாவை அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உருவாக்கும் உமக்கே ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக வாழ கர்த்தாவே. ஆண்டவரே உங்களை நாம மகிமைக்கின்ற கர்த்தாவே அப்பா எங்களை நீ தூய்மைப்படுத்த ஆண்டவரே நாங்கள் புதிய ஒரு மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஆண்டவரே கிறிஸ்துவின் உடையை அணிந்து நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், பயன்படுத்தி ஆசீர்வதியும் மீட்பராக கிறிஸ்துவின் பெயர் வேண்டிக் கொள்கின்றோம் என்று நினைக்கின்றாங்க. அறுவரை கேட்ட யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய இறைவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிலிருந்து உயிர்த்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்திலே இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய இறைவனை வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். திருச்சபையின் அறிவிப்புகளை படிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள்: மாதத்தின் 5ஆம் ஞாயிறு வான்வழி ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற திருச்சபையார் அனைவரையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வான்வழி ஆராதனையை வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமும் அனைத்தும் உண்டாவதாக. இந்த நாளிலே விசேஷமாக ஆயிரமா பொறுப்பேற்று 3வது வாரத்திலே அருள் செய்து கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார்கள். அவருக்கும் பரிபாலன குழுவின் சார்பாக, திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே சேகரிக்கப்பட்ட காணிக்கை விவரம்: ஆன்லைன் மூலமாக சேகரிக்கப்பட்ட காணிக்கை 5600 ரூபாய். 21ஆம் தேதி மே மாதம் 21ஆம் தேதி சேகரிக்கப்பட்ட காணிக்கை மாதாந்திர சந்தா 2650, ஓய்வு நாள் பள்ளி நிதி 1275, நற்செய்தி நிதி 1325, ஏழை நிவாரண நிதி 1425, மரண நிவாரண நிதி 1475, ஆலய கட்டட நிதி 8500, பை காணிக்கை ரூபாய் 10, திருமண காணிக்கை 2000 ரூபாய், திருமண ஓலை காணிக்கை 500 ரூபாய், ஆலய கட்டட நிதிக்காக கொடுக்கப்பட்ட நன்கொடை ரூபாய் 25,000, ஆக மொத்தம் 44,160 ரூபாய். கடந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளை கண்டவர்கள் மே மாதம் 24ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 30ஆம் தேதி வரை தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்தவர்கள்: திரு அசோக்ராஜ் எல், திருமதி ஷர்மிளா ஏ, குமாரி எஸ்ட்ரெலா, மாஸ்டர் ஜான் பால், குமாரி தரணியா, திருமதி பிரதிபா ஜான், திரு சாம் பால் தினகரன்,
குமாரி ஜோனிகா கிறிஸ்டபர், குமாரி பிரீதா என், திருமதி உதயா சுரேஷ், திரு பிரசன்னகுமார் டி, திருமதி பினுபிரியா ஏஆர், பேபி குமாரி ஆண்ட்ரியா ஏ லாசரஸ், திரு மகேஷ்குமார் எஸ், திரு சதீஷ்குமார் எம், திருமதி எல்என் சாந்தி. இன்று 30ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுபவர்கள் திரு போவாஸ் எஸ், திரு பாபுகுமார் ஜே, திருமதி எலிசபெத் மனோகர், திரு அகஸ்டின் எம், திருமதி ராணியம்மா. இவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்தவர்கள் திருமதி திரு துரைராஜ் ஆர், திருமதி திரு ஆர்த்தராஜ் பிஜே, திருமதி திரு குபேந்திரன் எஸ், திருமதி திரு பிரடி சார்லஸ், திருமதி திரு பால்கண்ணன், திருமதி திரு சாம் ரோஸ் சுந்தர் சிங், திருமதி திரு தயாளன் ஆர், திருமதி திரு ஆல்வின் எஸ்வி, திருமதி திரு லாசரஸ் என், திருமதி திரு எட்வின் கிறிஸ்டபர் சிஐ, திருமதி திரு நேசன் எம், திருமதி திரு ரீட்டா ஸ்டீபன், திருமதி திரு லாசரஸ் அருண்குமார் ஜே, திருமதி திரு தசரதன். இவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே திருமண வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையின் பரிபாலன குழு தேர்தல் 2021, 2024 ஆகிய 3 ஆண்டுகளுக்கான தேர்தலின் வாக்காளர் பட்டியல் அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்காளர் பட்டியலில் அறிவிப்பு பலகையில் இருக்கக்கூடிய பெயர்களில் உங்களுடைய பெயர்கள் ஏதேனும் விடப்பட்டிருந்தால் அல்லது உங்களுடைய பெயர்களில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டுமானால் அல்லது பெயர்களை நீக்க வேண்டுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக இந்த 29ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். The provisional voters list for the Church Pastorate Committee elections of Karnalaya Church for the triennium 2021 to 2024 has been displayed in the notice board. If there is any corrections to be made in the names, or if the names should be added, or if the names have to be deleted, I request the congregation members to give it in writing to the pastor on or before May 29, 2021. இந்த ஆண்டு நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி VBS அல்லது லாக்டவுன் பைபிள் ஸ்கூல் என்று சொல்லலாம் இல்லையா, அந்த VBS ஆன்லைன் வழியாக நடத்தும்படியாக திட்டமிட்டு இருக்கின்றோம். அந்த VBS நாட்கள் 6 நாட்கள் நடைபெறும். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை நடைபெறும். 7ஆம் நாள் அன்று உங்களுக்கு அந்த VBS உடைய ஃபைனல் டே ஞாயிற்றுக்கிழமை அன்று இருக்கும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலே திருச்சபையின் சண்டே ஸ்கூல் சூப்பரண்டாக பணி செய்கின்ற குணஜோதி அவர்கள் நமக்கு VBS டைரக்டராக இருந்து இந்த ஆன்லைன் வழியாக நமக்கு எல்லா காரியங்களையும் உடனிருந்து பொறுப்பேற்று நடத்தும்படியாக ரீனா அவர்கள் அவர்களோடு இணைந்து செயல்படுவார்கள். அவர்களுக்கு அனைத்து சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பை தந்து இந்த ஆண்டில் ஆண்டருடைய நற்செய்தியை நம்முடைய திருச்சபையின் சார்ந்த பிள்ளைகளுக்கும் திருச்சபை சாராத பிள்ளைகளுக்கும் கொண்டு செல்லும்படியாக அர்ப்பணிப்போடு செயல்படும்படி அவர்களுக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதிலே சபையார் நம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இணைய பிள்ளைகளையும் இதிலே கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஜூம் மீட்டிங் வழியாக நடைபெறும். எனவே அந்த ஜூம் மீட்டிங் ஆனது காலை 10 மணியிலிருந்து 11 மணி 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நடைபெறும். இதிலே தவறாத அந்த நேரத்தில் பிள்ளைகளை ஆயத்தமாக இந்த லாக்டவுன் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளும்படியாக பெற்றோர் உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை காலை 10 முதல் 11 மணி அளவில் நடைபெறும் என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றேன். நம்முடைய திருச்சபையில்
சுகவீனமாக இருக்கக்கூடியவர்கள் அது நம்முடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சுகமாய் வாழ்வதற்கும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்கும் ஒருவேளை அந்த தொற்றில் பாதிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியுமானால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் அந்த பாதிப்பின் தொற்றில் மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்கள் நம்முடைய பேராயத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கப்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபையினருக்கு இந்த கோவிட் கேர் யூனிட்டாக நம்முடைய CSI ஹாஸ்பிட்டல் பெங்களூரிலும் சிக்படாப்பூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலிலுமாய் ஒரு 100 பெட்ஸ் இங்கு பெங்களூரிலுமாய் அங்கே 40 பெட்ஸ் சிக்படாப்பூர் ஹாஸ்பிட்டலுமாய் ஒதுக்கப்பட்டு இந்த கொரோனா சிகிச்சைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த திருப்பணியில் தன்னுடைய எல்லா பணிகளையும் அர்ப்பணித்து நம்முடைய நேரங்களை அர்ப்பணித்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கென்று ஆண்டவருடைய சுகப்படுத்துகின்ற திருப்பணியில் ஈடுபட்டு செயல்படக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கப்படும்படியாகவும் இது அநேகருக்கு பயனுள்ளதாய் அமைந்து வாழ்வை மீண்டுருவாக்கம் செய்த வாழ்வை பாதுகாக்க உதவிடும்படியாகவும் கடவுளின் அனுகிரகம் வழங்கிட நீங்கள் ஒவ்வொருவருமாய் ஜெபிக்கப்படும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாய் நேசித்து வாழ்த்துகிற நல்ல ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய குறைகள் நமக்கு மறைவானதாக இல்லை. ஆண்டவரே, எங்களுடைய வெறுமைகள் நமக்கு மறைவானதாக இல்லை. ஆண்டவரே, உறவுகளை இழந்து ஆண்டவரே பல்வேறுமான மன அழுத்தங்களை நிமித்தம் கர்த்தாவே உண்மையாய் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த நாங்கள் தவறி இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை வழிபடும்படியாக நீர் மட்டுமே வழிபடுவதற்கு தகுதியானவர் என்பதை மறந்து ஆண்டவரே உமக்கு இணையாக கர்த்தாவே ஆண்டவரே மனிதர்களாக எங்களை நாங்கள் உயர்த்தி பார்த்திருக்கின்றோம். எங்களை மறையும் ஆமாண்டவரே, அப்பா, நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய புகழையும் மேன்மையும் மாட்சியும் உமக்கு மட்டுமே செலுத்துகிற கர்த்தாவே அப்பா, நீர் எங்களுடைய வாழ்வை மீண்டுமா உருவாக்கிட எங்களை நாங்கள் பார்த்து புகழ்கின்றோம். எங்களுக்குள்ளே ஆண்டவரே விரும்பத்தகாத காரியங்கள் ஏன் இருக்குமானால் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு கர்த்தாவே எங்களை ஆண்டவரே ஒரு களிமண்ணை போல நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஒரு குயவன் உருவாக்குகின்றது போல கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்கி கர்த்தாவே பல வேளைகளில் கர்த்தாவே உருகுலைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் எதையுமே அவர் சொல்லுகின்றது போல கர்த்தாவே அப்பா, அதை அப்படியே விட்டு விடுகின்ற கடவுள் அல்ல, மீண்டுமாய் அதை உருவாக்கி கர்த்தாவே உங்களுக்கு பயனுள்ள ஒன்றாக மாற்றி நீ பயன்படுத்தி அதை நிரம்பி வழிய செய்கின்ற ஒரு நிலைக்கு ஆண்டவரே அதை உருவாக்குகின்ற ஆண்டவர் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீரே கர்த்தாவே தூய ஆவியரை கொண்டு எங்களை வாழை புதுப்பித்து ஆண்டவரே உம்முடைய கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் கர்த்தாவே இந்த உலகில் வெளிப்பட்டது போல அந்த கிறிஸ்துவின் தன்மைகளை எங்களுடன் ஆண்டவரே நாங்கள் வெளிப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீ துணைவிட்டு வழிநடத்துகிற தூய ஆவியரின் செயல்பாடினாலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொடுக்கின்றோம். நீரே பிரசன்னராயிருந்து என்னுடைய திருச்சபையின் ஒவ்வொரு பணிகளையும் ஒவ்வொரு திருப்பணிகளையும் என்னுடைய திருச்சபையின் கட்டுமான பணிகளையும் ஆண்டவரே சபாவுடைய திருச்சபையில் இன்னும் அநேக ஆத்மாக்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஜீவிக்கின்ற ஆண்டவரை கர்த்தாவே ருசித்து பார்த்து கர்த்தாவே தங்களுடைய வாழ்வை மக்கள் அர்ப்பணித்து வாழ எங்களை நாங்கள் தாழ்த்தி கொடுக்கின்றோம். ஆண்டவரே நீரை பயன்படுத்தியதும் பார்த்து நடத்தி செல்வோம். ஆண்டவர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை வச்சு நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். விசுவாசத்தினால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய படைப்பாளராகிய கடவுளை நம்புவோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்மை ஐக்கியப்படுத்தி ஒற்றுமையாய் வாழ தூண்டுகின்ற தூய ஆவியரின் உறவு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தன்னை நிலைத்திருப்பாராக. ஆமென். நிறைவு பாடலாக நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ ராமாலயத்தில் 300
86ஆம் பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ பாமாலைகளிலே 386ஆம் பாடல். சர்வத்தையும் அன்பா என்ற பாடலை பாடி அதை நிறைவு பாடலாக பாடி நாம் பாடுவோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.